அன்பிற்குரியவர்களே, இன்று நெற்றியிலேயே நாம் சாம்பல் பூசி இந்த தவ காலத்தை துவங்கி இருக்கின்றோம். இந்த தவ காலத்திலேயே தர்மம், தவம், தானம் என்ற 3 முக்கியமான செயல்களில் நாம் ஈடுபடுவோம். நம்முடைய திரு அவையானது 40 நாட்கள் என்ற தவ காலத்தை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த 40 நாட்களும் தினமும் நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு மதிப்பீடுகளை தியானித்து அதை அந்த நாளிலேயே கடைபிடித்து வாழ முயற்சிப்போம். இன்றைய முதல் நாளிலேயே நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகின்றார், நீங்கள் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுதும் பிறர் தெரியும்படி செய்யாதீர்கள், தம்பட்டம் அடிக்கும்படி செய்யாதீர்கள், மாறாக மறைமுகமாக செய்யுங்கள், அப்போதுதான் மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தை உங்களை ஆசீர்வதிப்போம் என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பாக எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியும்படி செய்தல் தான் மனிதனுடைய ஒரு இயல்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அதுதான் மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. இன்றைய சமுதாயத்திலேயே மொபைல் கலாச்சாரமும் சமூக ஊடகங்களும் மனிதனுடைய வாழ்விலேயே முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் எல்லாருமே மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் தான் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படி அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களிலே போடுகிறார்கள். இதன் மூலமாக மற்றவர்கள் அவரை அறிந்து கொள்வார்கள், அவரை பாராட்டுவார்கள் என்ற ஒரு சந்தோஷத்திற்காக. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் பிறருக்கு தெரியும்படி செய்யாதீர்கள், மறைமுகமாக செய்யுங்கள், தம்பட்டம் அடிக்கும்படி செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இன்றைய முதல் நாளிலேயே நாம் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் பிறருக்கு தெரியும்படி, பாராட்டை பெறுவதற்காக, பெருமைப்படுவதற்காக, தம்பட்டம் அடிப்பதற்காக செய்ய வேண்டாம். மாறாக மறைமுகமாக செய்வோம். மறைவாக இருக்கின்ற நம்முடைய தந்தை நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.